ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை அன்னவரையாத்தால் பெற்ற அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திவ்ய திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம். நம் பெருமான் என்பது திருவடி பெருமை என்ற தலைப்பில் பாடல் 25 வன்கலப்பில் சந்தி செய்யும் சக்தியுளே ஒருமை வயங்கிய ஒளி மா சக்தி அதனுள் ஒரு காரணமாம். விண் கரண சக்தி அதனுள் தலைமையாக விளங்கும் குரு சக்தி அதன் மெய்மை வடிவான எண்குண மா சித்தி. இந்த சக்தி தனக்குள்ளே இறையாகி அதுவாய் இலங்கி நடம்புரியும் தன் கருணை திருவடியின் பெருமை அறிவதேல் சாமி திருமேனியின் சீர் சாற்றுவதன் தோழி என்கின்றார். சென்ற பதிவின் தொடர்ச்சி. சக்தியுள்ளே ஒருமை வயங்கிய ஒளி மா சக்தி அதனுள் ஒரு காரணமாம். ஆன்ம சிற்றணு ஒளி இயக்க சக்தியாகிய காற்றின் இயக்கம் மனம் ஜீவகாரணியம் செய்து ஆற்றலை பெற்று இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்மொழியுடன் கூட்ட ஆன்மொழி அறிவினில் ஒரு அறிவாகி நிற்கும் பொழுது கடவுளின் அருள் ஒளி கூடினால் கடவுளின் நிலையறிந்து அம்மயமாகலாம். சக்தி மா சக்தி அதனுள் ஒரு காரணமாம். அடுத்து விண்கரண சக்தி அதனுள் தலைமையாக விளங்கும் குரு சக்தி. குரு சக்தி என்பது குருவின் ஆற்றல். அவர் கொடுப்பாதா என்றால் கிடையாது. காரணம், கு என்றால் அறியாமை ஆகிய இருள், ரு என்றால் அறியாமை நீக்கி ஒளி வழங்கணும். உரைநட பக்கம் 162 ஒளிவிலொடுக்கம் பாயிர விருத்தியில் கு எனும் அசுத்த அவஸ்தையில் துன்பம் நின்றோரை ரு என்னும் சுத்த அவஸ்தையில் துன்பம் நீக்கி தாம் நின்ற வண்ணம் நிறுத்துகின்றோர் குரு ஆவார் என்று கூறுகிறார் நம் பெருமான். இருள் எனும் அறியாமை நீங்க மருள் எனும் மயக்கம் நீங்கினால் தெளிவு எனும் அறிவு ஒளி. ஒளி என்பது அருள், தயவு, கருணை. ஆன்மா எனது போக்க வந்த இடத்தில் விருப்பு காரணமாக செயல்பட எனது போய் நான் ஆகிவிட்டது. நான் என்பதற்கு காரணம் செய்த செயல். கர்மா எனும் வினையானது. வினைக்கு காரணம் மாயை. வெளியில் உள்ள பொய்ப்பொருளை மெய்யாக எண்ணி ஏமாறுவது சிறிய விருப்பம். அதிலிருந்து வெளியேற முடியாமல் அதிலே மோகம் கொண்டதால் மாமாயை ஆனது. சிறிய விருப்பத்தில் ஈடுபட மெய்ப்பொருளாகிய உயிர் பொருளாகிய ஒளி தேகத்தில் குறைய அறியாமை எனும் இருளில் சிக்கி கொண்டது. குரு சக்தி என்பது தான் உயரிய நிலையை அடைந்து தான் நின்ற வண்ணம் இவ்வழியா போனா நீயும் பெரிய நிலையை அடையலாம் என மற்றவரையும் அவ்வழியில் நிறுத்துகின்றவர். சிறிய விருப்பம். காமம் கூட ஒளி குறைய கோபமானது. அறிவு இழந்து சிறிய விருப்பத்தில் மோகித்ததால் மோகமானது. மோகத்தில் உள்ளவனுக்கு நன்மை தீமை அறியாது. தன் பொருளை பிறருக்கு வழங்காத கஞ்சனான லோபியானான். லோபியானவன் செல்வச்செருக்கு, குலச்செருக்கு, கல்விச்செருக்கு கொண்டு யாரையும் மதியாது மதமான பேய் பிடித்து விட்டது. அறத்தால் விளைவதுதான் பொருள் என்பதை அறிவால் அறியாததால் பிறர் பொருளை கண்டு பொறுக்கும் தன்மை இழந்து மார்ச்சரியம் எனும் பொறாமை வாய்க்க பெற்றான். தன் விருப்பம் நிறைவேற யாராக இருந்தாலும் கொன்று விடுவான். இவ்வாறு 12 நிலையில் சிக்கியவனை குரு தான் நின்ற வண்ணம் காப்பாற்றணும். சுத்த சன்மார்க்க பெருநெறி சார்ந்தவர் முதலில் அகவினத்தார் ஆகி எல்லா உயிரிலும் இறைவன் உள்ளான் என்பதை உணர்வதே ஈஸ்வர பக்தி. பக்தி என்பது மன உருக்கம். கல் போன்ற மனம் அவ்வளவு எளிதில் கரையாது. எனவே நல்லபடியாக கல்வி கற்று கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஒழுக்கம்,
ஒழுக்கத்தின் பயன் அன்பு, அன்பின் பயன் அருள் என ஆழமாக மனதில் நினைத்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர நித்திய கர்ம விதி, பொது விதி, சிறப்பு விதி வாசித்து அதன்படி செயல்பட தேக நஷ்டம் தீப விளக்கம் அறிந்து அறமீறாது உழைத்து தான் தேடிய பொய்ப்பொருளை தன் தேவை போக தன்னோர் மட்டும் செலவு செய்து மீதமுள்ள பொய்ப்பொருளை எல்லோரும் நம்மை போல்தான் எனும் இரக்க உணர்வுடன் தன் தரத்துக்கு தக்க இறங்க இறங்க அன்பு அருளாக மாறும். அருள் என்பது கடவுள் தேவர். அருள் எனும் அன்பு ஈன் குளவி, பொருள் எனும் செல்வச் செவிலியால் உண்டு என்பார். அவ்வாறு பயணிக்க அறிவுக்கருவியாகிய இந்திரியம் தூய்மையாக இந்திரிய ஒழுக்கம், கரணமாகிய மனம் தூய்மையாக கரணம் ஒழுக்கம், உணர்வாகிய ஜீவன் உயிருணர்வு பெற ஜீவ ஒழுக்கம், எல்லா உயிரும் தம் உயிர் போல்தான் என எண்ணி செயல்பட ஆன்ம ஒழுக்கம் வழங்கியுள்ளார் குரு. குரு கூறிய யாவும் படித்தாலோ கேட்டாலோ அறிந்தாலோ இந்த அருள் கூடாது என்கின்றார். காரணம், அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. அறிவு விளங்கிய எப்ப ஆன்ம அறிவு விளங்குமெனில், பசியினால் இழத்தே வீடுதோறும் இறந்தும் பசியராத இந்த வெட்டரின் வயிற்றுப் பெட்டியை நீ உணவால் நிரப்ப உனக்கு ஆன்ம அறிவு விளங்கும். அப்படி இயற்கை ஆன்ம குணமாகிய கருணையாகிய ஜீவகாருண்யம் இருந்து யாரே என்னினும் இறங்குகின்றார்க்கு தரக்கத்துக்கு தக்கவாறு பசு நீக்குதலே கடவுள் வழிபாடு. கடவுள் காட்டிய பாதை, கடவுளை அடையும் பாதை என 100% நம்பி செயல்படும். அப்படி அவர் எவ்வாறு பெற்றார் என்பதை நமக்கு உணர்த்த 23/5/1867 வைகாசி 11 தருமச்சாலை நிறுவி கோடான கோடி ஏழைகளுக்கு அன்னவிரயம் செய்தார். விண் கரண சக்தி ஆன்ம அணு ஒளி, அதனுள் தலைமையாக விளங்கும் குரு சக்தி ஆன்ம அறிவு, அதில் மெய்மை வடிவான எண்குண மாசக்தி தன்மயன் ஆதல், தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உணவினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாவே பாசங்களின்றி நீக்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றாமை, வரம்பில் இன்பமுடைமை. இந்த 8 இயற்கை உண்மையான 8 வித குணமான மிகப்பெரிய ஆற்றல். இந்த சக்தி தனக்குள்ளே இறையாக அதுவாய் இலங்கி நடம்புரியும் தன் கருணை திருவடி. கருணை திருவடி என்பது அருள் ஒளி. இந்த அருள் ஒளி சிகரமும் பகரமும் சேர்ந்தது. பிண்டத்தில் அகரமும் உகரமாகி அதுவாய் கலந்து பேராற்றலை வெளிப்படுத்தும், பேரறிவையும் வெளிப்படுத்தும். அவ்வாறு உள்ள அருளொளி பெருமையை யார் அறிவார்? நம் அருட்பிரகாச ஐயாதான் அறிவார். அவ்வாறு அறிந்தவர், ஆணி புன்னம் வளத்தை நான் கண்ட காட்சி அற்புத காட்சியடி அம்மா என்ற கண்ணியில் இறுதியில் சந்நிதியின் சென்று நான் பெற்ற பேற்றை சாமி அறிவாரடி அம்மா, சாமி அறிவாரடி என்பார். இது ஐயாவின் இறை அக அனுபவம். இந்த அனுபவத்தை எந்த ஆன்மா கூற முடியும் என்றால் எந்த ஆன்மாவாலும் கூற முடியாது. காரணம், அந்த அளவுக்கு அன்னவிரயம் செய்து அருள் கூடி அருளுடன் அருள் ஒளி கலக்கணும். இதனை புரிந்து கொண்டு நாம் தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு சிவகாருண்யம் செய்ய வேண்டும் என்று நம் பெருமான் நமக்கு வலியுறுத்துகிறார். ராமலிங்காவயம். திருச்சிற்றம்பலம்.